வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட்டட் ஐஓ ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம C++ல அவுட்புட், அதாவது நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும்போது அந்த கன்சோலில் எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக அவுட்புட்டை என்ன கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்து லொக்கேஷன் பார்த்து கரெக்டாக எப்படி பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 மெத்தட் வித் ப்ரிசிஷன் அண்ட் ஃபில். ஓகே, ப்ரிசிஷனும் வித்தும் யூஸ் பண்ணுறோம். ஃபில் வந்து மேபி எம்டி ஸ்பேஸை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபில் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார்மேட்டட் ஐஓ வேணும், அதாவது ஃபார்மேட்டட் அவுட்புட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, முதல்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வித்து பற்றி பார்க்கலாம். தென் ஃபில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிசிஷன் பார்க்கலாம். ஸோ வித்து வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு பில் கொடுக்குறாங்க பாருங்களேன், ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கினதுக்கப்புறம் பில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது ஒரு பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்டோடு இருக்கும். ப்ராடக்ட் கோடு, ப்ராடக்ட் நேமு, எத்தனை ப்ராடக்ட், யூனிட் ப்ரைஸ் என்ன, அமௌண்ட் என்னன்னு ரொம்ப பர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை மாதிரி நம்மளோட C++ ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது, ஓகே, நம்மளோட வித் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா CQP, C வந்து ப்ராடக்ட் கோடுக்கு, Q வந்து குவான்டிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட், P வந்து ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். ஓகே, ஸோ 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன், 3மே அரே வேரியபிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டையும் இந்த அறையில் ஸ்டோர் பண்ணுறேன். முதல்ல என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டையும் என்ன பண்ணுறேன், இந்த அறையில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ராடக்ட் கோடு, எத்தனை குவான்டிட்டி, எத்தனை ப்ராடக்ட் வாங்குகிறோம், அதை மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கீழே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே பில் எப்படி ஜென்ரேட் ஆகிருக்குமோ அதே மாதிரி நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இந்த C-out ஸ்டேட்மெண்ட் சும்மா ஹெட்டாக இருக்குது. ஓகே, சும்மா நார்மலாக ஒரு C-out ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான், இதில் ஒன்றுமே பண்ணல. அதுக்கடுத்து என்னோடய ப்ராடக்ட் கோடுக்கு வித் வந்து என்ன பண்ணுறேன், 5 அப்படின்னு செட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணால் 5 பொசிஷன் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராடக்ட் கோடுக்காக என்ன பண்ணி வச்சுருக்கோம், செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா cout.width of 12 அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன், இந்த குவான்டிட்டியை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், 12 பொசிஷன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, குவான்டிட்டியை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அப்புறம் எனக்கு 12 பொசிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, அப்புறம் P, அதாவது ப்ரைஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு 12 பொசிஷன், தென் அமௌண்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் 12 வித் வந்து என்ன பண்ணுறேன் செட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம டேப் ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம். அது எப்போவுமே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 5 நமக்கு கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி பில் ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணாது, டேப் ஸ்பேஸ் சப்போர்ட் பண்ணது. இங்கே பாருங்கள், எனக்கு வந்து அதாவது இது ஏற்கனவே போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு இவ்வளோ ரெக்யர்டு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் கூட பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ மேபி நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதாவது பர்ஃபெக்ட் அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகாது. இது என்ன ஆகுது, பர்ஃபெக்ட், அதாவது நம்ம பில்லை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வராது. ஓகே, ஸோ பில்லை பார்க்குற மாதிரி ஃபீல் வேணும் அப்படிங்கிறதுக்காக வித் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த வித்தை பேஸ் பண்ணி சொல்கிறோன்னு வைங்களேன், வித்து நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா மேபி இப்போ 5 தான் என்னோடய வித் சொல்கிறேன், ப்ராடக்ட் கோடு வந்து 6 டிஜிட் இருக்குது அப்படின்னு வைங்களேன். C++ வந்து என்ன பண்ணாதுன்னா ட்ரங்கேட்லாம் பண்ணாது, அதுவே என்ன பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக 6 பிளேஸ் அலோகேட் பண்ணிக்கும். அதுவே என்ன பண்ணிக்கும், 6 பிளேஸ் அலோகேட் பண்ணிக்கும். அப்புறம் வித்து செட் பண்ணுறதோட ஒரு இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு இதுக்கும், அதாவது ஒவ்வொரு தடவை நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது தனித்தனியாக என்ன பண்ணணும், வித்து செட் பண்ணும். அது இதில் உள்ள ஒரு ட்ராபேக்னே சொல்லலாம். ஓகே, தனித்தனி, அதாவது இப்போ பாருங்கள், நான் 4 வேரியபிள் தான் டிஸ்பிளே பண்ண போகிறேன், 4 டைம்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வித் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து இதில் உள்ள கொஞ்சம் ட்ராபேக் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் அவுட்புட் வரதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ இதற்கான அவுட்புட் பார்க்கலாம். அதாவது வித் செட் பண்ணி எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம பில் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறதுன்னா ப்ராடக்ட் கோட் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், 3 ப்ராடக்ட் வாங்குற மாதிரி ஃபார்வர்டில் செட் பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை ப்ராடக்ட் வாங்குகிறோம், 4 ப்ராடக்ட் வாங்குகிறேன். ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன, 50. அடுத்த ப்ராடக்ட் வாங்குகிறேன், அந்த அடுத்த ப்ராடக்டோட கோடு, டோட்டலாக எத்தனை ப்ராடக்ட் வாங்குகிறேன், 2 ப்ராடக்ட்ஸ், ஒவ்வொரு ப்ராடக்டோட ரேட், அமௌண்ட் என்ன, யூனிட் ப்ரைஸ் என்ன, அப்புறம் என்னோட தேர்ட் ப்ராடக்ட் ஒரே ஒரு ஐட்டம் தான் வாங்குகிறேன், அதோட யூனிட் ப்ரைஸ் வந்து 500 rupees. ஓகேவா, ஸோ இப்போது ஓகே 3 ப்ராடக்ட்டுக்கான இன்புட் கொடுத்துட்டேன். என்டர் பண்ணோன்னு பாருங்களேன், எக்ஸாக்டாக நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி ஒரு பில் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த ப்ரிசிஷன் வித்து செட் பண்ணியிருக்கிறதால இந்த வித்துக்குள்ளே இருக்குது. மேபி வித்து நம்ம சரியாக செட் பண்ணலன்னு வைங்களேன்,
அது என்ன இருக்காது எக்ஸாக்டாக இந்த மாதிரி இருக்காது பில் மாதிரி வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. ஓகே, ஸோ வித் செட் பண்ணுறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண முடியுது. ஓகே, இப்போது அதாவது அன்ஃபார்மேட்டட் அப்படின்னு வைங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ரோக்ராமில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வித்து மட்டும் நம்ம செட் பண்ணலைன்னா இந்த அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக பில் மாதிரி டிஸ்பிளே ஆகிருக்கு அப்படின்னு. நான் அந்த வித் செட் பண்ணுறதை மட்டும் எடுத்து விட்றேன், ஃபார்மேட்டிங் இல்லாமல். அவுட்புட் வந்து ஃபார்மேட் இல்லாமல் நம்ம டிஸ்பிளே பண்ணுறது. ஓகேவா? ஓகே, 3 ப்ராடக்ட்ஸ்க்கே வச்சுக்கலாம். இப்போது ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ப்ராடக்ட் கோட், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட், ஒவ்வொரு ப்ராடக்டோட யூனிட் ப்ரைஸ். அடுத்த ப்ராடக்ட் கோட், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட், ப்ராடக்டோட ப்ரைஸ். அடுத்த ப்ராடக்ட் கோட், எத்தனை ப்ராடக்ட் வாங்குகிறேன், ஒவ்வொரு ப்ராடக்டோட ப்ரைஸ். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நார்மலாக சிஅவுட் யூஸ் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ ஃபார்மேட்டடாக வந்துச்சுன்னு. அப்படி நீங்கள் ஃபார்மேட்டடாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வித் செட் பண்ணணும். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபார்மேட்டிங்காக என்ன பண்ணுறோம், வித் செட் பண்ணுறோம். செட் பண்ணால் நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு பில் எப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி கிடைக்கும். ஓகேவா? சரி, அடுத்த பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ ஃபில் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் டிடி எடுத்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஒரு 15 டிஜிட் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஃபில் என்ன பண்ணிடுவாங்க, செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் அந்த டிஸ்பிளே ஆகும். ரிமைனிங் பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கேரக்டர் ஃபில்லாக இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒன்ஸ் டிடி எடுத்ததுக்கப்புறம் வி காண்ட் டு சேஞ்ச் தி அமௌண்ட். ஓகே, நாமளாக என்ன பண்ண முடியாது, எதுவும் ஆடெல்லாம் பண்ண முடியாது. ஓகே, இந்த மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக த சேம் திங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா C++ங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபில் ஃபங்க்ஷனுக்கு என்ன அதை எது கூட தான் இது பண்ணுறோம், சிஅவுட் கூட தான். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கேரக்டர் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் பேங்க் எக்ஸாம்பிள் சொன்னதுனால ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கேரக்டர் வேணாலும் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். வித் அங்கே செட் பண்ணியிருக்கேன். வித் செட் பண்ணாமல் கூட என்ன பண்ணலாம், நம்ம ஃபில் சொல்லலாம். இப்போ பாருங்கள் வித்தவுட் ஃபில்லிங். ஓகே, ஸ்கொயர் ரூட் சொல்கிறேன்னு வைங்களேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 155 சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன வேல்யூ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வித் ஃபில்லிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 155 சொல்கிறேன்னு வைங்களேன், அந்த வேல்யூ போக ரிமைனிங் பிளேசஸ்லாம் என்ன பண்ணிடும், ஸ்டார் போட்டு ஃபில் பண்ணிடும். ரிமைனிங் பிளேசஸ்லாம் என்ன பண்ணும், ஸ்டார் போட்டு ப்ளேஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது நம்ம ப்ரோக்ராமில் நான் இன்னொரு சும்மா ஒரு நார்மல் வேரியபிள் டிஸ்பிளே பண்ணேன். அந்த வேரியபிளுக்கு 43.56783. ஓகே, அதுக்கான அவுட்புட் நடுவில் இருக்குது, அதுக்கான அவுட்புட். ஓகே, ஸோ டோட்டலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வித் வந்து 15 செட் பண்ணியிருக்கேன். இங்கே பேங்க் செக்கில் எப்போவுமே பேங்க்கோட டிடியில் எப்போவுமே இருக்கும் 15 டிஜிட் இருக்கும். அது 15 செட் பண்ணியிருக்கேன். வேல்யூ இல்லாத பொசிஷனில் என்ன பண்ணுறோம், ஸ்டார் வச்சு ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு பதிலாக ஓகே நான் என்ன பண்ணேன், 0 வச்சு ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0 ப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் என்ன வேணாலும் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணலாம். அதாவது அந்த இடத்த ஃபில் பண்ணலாம். நீங்கள் என்ன வச்சு வேணாலும் ஃபில் பண்ணலாம். அதாவது எனி ஒன் கேரக்டர் என்ன போடுறோமோ அதை என்ன தான் இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரக்டராக தான் கன்சிடர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் டீயை வச்சு ப்ளேஸ் பண்ணணும்னு வைக்கிறீங்களேன், நீங்கள் டீ கூட சொல்லலாம். ஓகே, எது வேணாலும் சொல்லலாம். அதை வச்சு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா அந்த எம்டி பிளேஸ் என்ன பண்ணும், ஃபில் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ பேங்க் ப்ராசஸில் ப்ராபப்ளி எது தான் வச்சு ஃபில் பண்ணுறாங்க, ஸ்டார் தான் வச்சு ஃபில் பண்ணுறாங்க. அதனால தான் நான் என்னோட ப்ரோக்ராமில் என்ன பண்ணேன், ஸ்டார் யூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ டோட்டலாக என்ன பண்ணும் 15 வித் செட் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேல்யூ போக மீதி இருக்கிற ரிமைனிங் பொசிஷனுக்குலாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார் போட்டு ஃபில் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸ்டார் போட்டு என்ன பண்ணும், ஃபில் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? தென் அடுத்து என்ன பண்ணலாம்னா ப்ரிசிஷன் பார்க்கலாம். இப்போ ப்ரிசிஷன் பார்க்குறோம் அப்படின்னு வைங்களேன். ப்ரிசிஷன் எதுக்கு அப்படின்னா ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் எத்தனை டிஜிட் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், ப்ரிசிஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நார்மல் வேரியபிள் அப்படியே என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ இதை டிஸ்பிளே பண்ணோம்னா என்டையராக என்ன வேல்யூ அதை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ப்ரிசிஷன் சொல்கிறேன். ப்ரிசிஷன் சொல்லும்போது என்ன பண்ணுறேன், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். சாரி,
இப்போ பாருங்கள், வித்தவுட் ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறீங்களேன், டேரெக்டாக என்ன பண்ணுவோம், அங்கே என்ன வேல்யூ கொடுத்தோமோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுவோம். வித் ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறோம்னு வைங்களேன், நான் என்ன பண்ணேன், ப்ரிசிஷன் 3 டிஜிட் அப்படின்னு சொன்னேன். ஸோ 3 டிஜிட் சொல்லும்போது என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் டிஜிட்ஸ் எல்லாம் ட்ரங்கேட் பண்ணி கொடுத்துச்சு. செகண்ட் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு ரவுண்ட் அப் பண்ணி கொடுக்குது. ஓகே, தேர்ட் ஒன் வந்து ட்ரைலிங் ஜீரோஸ் எல்லாம் என்ன பண்ணும், எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ ப்ரிசிஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 4 டிஜிட் இருக்குது. ஓகே, மேபி 5-6 டிஜிட் இருந்தால் கூட என்ன பண்ணலாம், ஆஃப்டர் டெசிமல் பொசிஷன் நமக்கு 3 டிஜிட் மட்டும் வர மாதிரி பார்த்துக்கும். அதை மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னு வைங்களேன், லாஸ்ட் டிஜிட் 9, அதனால என்ன பண்ணுறது, ரவுண்ட் அப் பண்ணி 7 கொடுத்துச்சு. இங்கே ட்ரைலிங் ஜீரோஸ் ஃபாலோட் பை 7. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீரோஸ் எல்லாம் ட்ரங்கேட் பண்ணுது. ஸோ ப்ரிசிஷன் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிசிஷன் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி 3 வேக் என்ன பண்ணும், ப்ரிசிஷன் சப்போர்ட் பண்ணும். தென் வித்துன்னு சொன்னால் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன சொல்லணும், வித் சொல்லணும். ஆனால் ப்ரிசிஷன்னா ஒரு தடவை சொன்னால் போதும், அது என்டையர் ப்ராசஸ்க்கும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ என்டையர் ப்ராசஸ்க்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் fill, precision and width. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த 3 தான் நமக்கு ஃபார்மேட்டட் அவுட்புட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது.